இப்போ நடக்கிற விஷயம் வந்து உலகத்துக்கே தெரியும். இது வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இஷ்யூ வந்து இன்றைக்கோ நேத்தோ நடந்த விஷயம் இல்லை. ஒரு ஒரு 4 வருடங்களாக ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறைகளும் மாணவர்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட குரல் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். அதனால் மறுபடி இன்றைக்கி வந்து நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் இன்னொரு முறை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுத்து இந்த ஸ்ரீலங்கன் தமிழர்கள் நடக்கிற அட்டூழியங்கள் நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ எங்களால் முயற்சி பண்ண முடியுமோ நாங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கோம். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முக்கியமாக இலங்கையில் கொல்லப்பட்டிருக்கிற தமிழர்கள், இப்போ சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழர்கள், இவங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும், உண்மையான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முனையிலிருந்து அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பித்து வச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நடிகர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் தொடர்ந்துகிட்டே போகும். இது ஒவ்வொருத்தர் கையிலேருந்து மாறி மாறி போகும்பொழுது இந்த போராட்டம் இன்னும் பெருசாகும். நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாருமே நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். வணக்கம், நான் அதர்வா பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை தமிழ் மக்கள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும். அதுக்காக தான் எல்லாருமே போராடுறோம். கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மாணவர்கள், மாணவிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு வர்க்கத்துலேருந்தும், தொழிலாளர்கள் சங்கத்திலேருந்து, இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் வந்து மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து அவங்களோட சார்பாக வந்து ஒற்றுமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இது என்ன சொல்லுவோம், இது ஏதோ தமிழர்கள் என்ற தனிப்பட்ட முறையில் இல்லாமல் மனிதாபன அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தீர்ப்பு காண வேண்டும், அவங்களுக்கு நியாயத்தை ஏற்படுத்த வேண்டும், மத்திய அரசு மேலே ப்ரெஷரை போடணும். நிச்சயமாக மத்திய அரசு வந்து நல்ல தீர்ப்பை காட்டணும், எடுத்து காட்டணுன்றதுக்காக அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த உண்ணாவிரதத்தில் நடிகர் சங்கம் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களோட வந்து அந்த ஒற்றுமையை எடுத்து காட்டியிருக்காங்க. என்னோட நம்பிக்கை, எதுவரை இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அதுவரை தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தமிழர்களை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டும், நம்மளோட கடமை. வாழ்கிற தமிழ் காப்பாற்ற வேண்டும் நம்ம எல்லாரோட கடமை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும், அமைதியாக போராட வேண்டும். இலங்கை அப்பாவி மக்களை கொன்று குவித்து வரும் ராஜபக்சேவுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் வைத்து சர்வதேச அளவில் போர் குற்றவாளி என அறிவிக்க வேண்டும். அந்த தண்டனை ராஜபக்சேவுக்கு கிடைச்சே ஆக வேண்டும். எங்கள் மக்கள் பழைய மாதிரி இருக்கிறவங்களாவது நிம்மதியாக அவங்க வாழணும், அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும். அமையும் வரை நாங்கள் போராடுவோம். நன்றி.